ப்ளூரிபஸ் ஆப்பிள் டிவியோடைய சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் சீரீஸ். வெறும் சைஃபை மட்டும் கிடையாது, இது ஹாரர், த்ரில்லர், ட்ராமா கூட சொல்லலாம். பிரேக்கிங் பேட், பெட்டர் கால் சால் ப்ரொடியூஸ் பண்ண டீம் தான் இந்த சீரீஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு கிரகத்தில் இருந்து பூமிக்கு ஒரு சிக்னல் ஒன்று வரும். அந்த சிக்னலில் சயின்டிஸ்ட்டை டீகோட் பண்ணி லேபில் வைரல் ஆர்என்ஏ சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்புறமா ஏலியன் மனிதருக்குள்ளே பரவி இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏலியனாக மாறிடுவாங்க. இதில் 10 பேர் மட்டும்தான் ஏலியனாக மாறாமல் இருப்பாங்க. இதில் யார் இந்த ஏலியன் கிட்ட இருந்து மனிதர்கள் தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த ப்ளூரிபஸ் உடைய கதை. மொத்தம் 9 எபிசோடு. இந்த ப்ளூரிபஸில் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏலியனாக மாறிடுவாங்க. அண்ட் கேரளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்துருவாங்க. கேரளுடைய தனிமை, ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்சைட்டி, அவங்களுடைய பேனிக், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல வடிவம் பண்ணியிருக்காங்க. ஏலியன் சாசியாவும் கேரளுடைய நட்பு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி அண்ட் வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு போய் நிற்கும். அந்த கேரக்டர் எலிவேஷனே ரொம்ப நல்லா இருந்தது. கேரள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ஏலியன் வந்து யார், என்ன, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, அப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது தப்புன்னு முடிச்சிருவாங்க. இங்கே தான் ப்ளூரிபஸ் உடைய பிரச்சனையை ஆரம்பிக்குது. ப்ளூரிபஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு ஸ்லோவான ஒரு ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருடைய தனிமையை ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க எழுதுவாங்க, அதுக்கப்புறம் காஃபி குடிப்பாங்க, அது எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏலியன் கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரியல் டைமாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் ப்ராப்ளம் என்னென்னா, கேரள் வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த விஷயம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ட்ராகிங் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் அந்த ட்ராகிங் பண்ணிவிட்டு ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும். அந்த முடிவு வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா, எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். ஓகேவா, அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த விஷயம் வந்து ஸ்டோரியோவுக்கு ஒரு பெரிய கண்டினியூட்டி கொடுக்காது. மனோசிஸ் என்ற இன்னொரு முக்கியமான கேரக்டர், அவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து கேரோலை பார்க்குறதுக்கு வருவார். அவருடைய கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்குன்னா, ஏலியன் அட்டாக் நடந்த பிறகு அவர் ஒரு ரூமில் வந்து தனிமையில் இருந்திருப்பார். அவரே தனிமைப்படுத்திப்பார். அப்புறமா கேரல்னு ஒருத்தங்க இருக்கிறது தெரிஞ்ச பிறகு விட்டு வெளியில் வந்து கேரளை பார்க்கலான்ட்டு வருவார். முடிவு அவருக்கு ஏலியன் உதவி பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணும். ஆனால் உதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் என்னை பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். இவருடைய கேரக்டர் டிசைனோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஏலியன் கிட்ட எந்த ஒரு உதவியும் வாங்க மாட்டார். ஒரு காருக்கு போடுற பெட்ரோல் கூட அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் பைசா வச்சுட்டு போயிடுவார். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஓகேவா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ண போகிறாருன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவருக்கும் கேரளுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வரும். மனோசி வந்து ஏலியனை அழிச்சிடலான்னு சொல்லுவார். அந்த கேரள் வந்து ஏலியனை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ட்ராகிங்காக போயிட்டுருக்கும். ஓகேவா, இந்த சீரீஸை பார்க்கும்போது எனக்கு அந்த செவரன்ஸு ஃப்ரம் இதுதான் என் மைண்டுக்கு வந்தது. ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் அப்படியே கண்ணா பின்னான்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. செவரன்ஸில் கூட இதில் கூட ஒரு சில காட்சிகள்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு சில எபிசோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ஒரு டைரக்ஷனுமே இருக்காது ரெண்டு இதுவுமே. ஒரு சில எபிசோடெலாம் என்ன தான் நல்லா இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டு பாயிண்ட் இருக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ளூரிபஸ்ஸும் இருக்குமோன்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதான் எனக்கு வந்து இந்த ப்ளூரிபஸ் வந்து ஓரளவுக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நேரம் கிடைத்தா பாருங்கள். டாட்டா, பை பை, லவ் யூ.